Hi children, நம்ம இன்னைக்கு class 10 ncert chapter number 8 introduction to trigonometry இந்த chapter உடைய part 2 வீடியோ பார்க்க போறோம். So ஏற்கனவே part 1 வீடியோ பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க part 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் part 2 வீடியோ பாருங்க. That will be useful for you. So part 1ல நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா basics பார்த்திருந்தோம். So right angle triangle பத்தி பார்த்திருந்தோம். அதுல Pythagoras theorem பார்த்தோம். அதுக்கப்புறம் what are the ratios involved in right angle triangle அந்த sin ratio cosine ratio இந்த மாதிரி ratios எல்லாம் பார்த்திருந்தோம். அப்புறம் specific ratios of specific angles பார்த்திருந்தோம். அதாவது ஒரு right angle triangleல ரெண்டு acute angle இருக்கும் இல்லையா, ஸோ அந்த acute angleல ஸ்பெசிஃபிக்கா 30 degrees angle இருந்துச்சுன்னா அந்த ratios வேல்யூ என்ன இருக்கும், 45 degrees angle இருந்துச்சுன்னா what about the ratios, and for 60 degrees angle what about the ratios, இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிருந்தோம். ஸோ இன்னைக்கு trigonometric ratio of 0 degrees நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் I'm going to draw a right angle triangle. See, there is a right angle triangle ABC which is right angled at B. So in the triangle, what is hypotenuse? Right angle ku straight opposite இருக்கிற side AC side தான் hypotenuse. So this is hypotenuse. Okay. So இந்த right angle triangle பொறுத்த வரைக்கும் நாம என்ன கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா hypotenuse A and then base also A. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். நம்ம வந்து இந்த ஆங்கிள் ஏ தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் ஏ கன்சிடர் பண்ணி ஆங்கிள் ஏக்கு கரஸ்பாண்டிங்கான ரேஷியோஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஆஃப் ஏ, சைன் காஸ் ஆஃப் ஏ, அந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் ஏ வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் ஏ வந்துட்டு இருக்க இருக்க ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆங்கிள் ஏ ரெடியூஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும், I'm going to draw using different color. You can see angle A reduce ஆச்சுன்னா அந்த BC சைடோட லென்த் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ ஆங்கிள் ஏ வந்து இனிஷியல் பொசிஷன்ல இருக்கும்போது ஃபுல்லா இந்த CB வந்து ஃபுல் லென்த் இருக்கு. சப்போஸ் ஆங்கிள் ஏ வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இப்படி தானே லைன் ட்ரா பண்ணுவோம். ஏ ரெடியூஸ் ஆகும்போது லைன் வந்து இப்படி வருது. ஸோ அப்போ அந்த பிசி சைடோடைய லென்த் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தராக நம்ம ஆங்கிள் ஏ ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஆங்கிள் ஏ ரெடியூஸ் ஆகும்போது ஃபர்தராக ரெடியூஸ் ஆகும்போது இன்னுமே இந்த சைடோட இந்த பிசி சைடோட லென்த் வந்து இன்னுமே ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன அர்த்தம், ஆங்கிள் ஏ வந்து ரெடியூஸ் ஆக சைடு பிசியோட லென்த் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும் இல்லைங்களா. ஸோ இஃப் angle A reduced, then side BC also reduced. So angle A வந்து nearly 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. If angle A is nearly 0 degrees, then side BC will also be 0. ஸோ ஆங்கிள் வந்து 0 டிகிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லா வந்து இந்த லைன் அந்த 0 டிகிரி ஆங்கிள் வந்துருச்சு அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லா இங்க இப்படி இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த லைன் இப்படி இருக்கும். ஸோ அதாவது இந்த ஏசி லைன் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆங்கிள் ரெடியூஸ் ஆக இந்த ஏசி லைன் வந்து இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ பிசி லைனோட லென்த் குறைஞ்சு கிட்டத்தட்ட ஆங்கிள் ஏ 0 ஆயிடுச்சுன்னா இந்த பிசியோட லென்த்தும் 0 ஆயிடும். ஸோ பிசி 0 ஆயிடும். ஸோ அதே மாதிரி இந்த ஏசி லைன் ஹைபோட்டனஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹைபோட்டனஸ் என்ன ஆகுது, ஏபியோட கோயின்சைட் ஆயிடும் இல்லையா. இந்த ஹைபோட்டனஸ் வந்து அப்படியே இங்க இறங்கி வருது.
ஸோ அந்த ஏசி லைன் அப்படியே குறைஞ்சு என்ன ஆகும், ஏபியோட போய் கோயின்சைட் ஆகும். இந்த பாட்டம் சைடு இருக்கு இல்லையா, இதோட கோயின்சைட் ஆகும். ஸோ அப்போ ஆங்கிள் கிட்டத்தட்ட 0 ஆயிடுச்சு. ஆங்கிள் ஏ 0 ஆகும்போது சைடு பிசி 0 ஆயிடும். அண்ட் if angle A is nearly 0, then hypotenuse is equal to AB. இல்லைங்களா? So hypotenuse AC will become equal to AB. Hypotenuse AC will be equal to AB. So இதுதான் condition. So இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி trigonometric ratio for 0 degrees என்ன வருது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ என்ன கான்செப்ட்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல வந்து ஆங்கிள் ஏ கன்சிடர் பண்றோம். ஸோ அந்த ஆங்கிள் ஏ வந்து ரெடியூஸ் ஆக ஆக ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து ஆங்கிள் ரெடியூஸ் பண்ணும்போது பிசி லைனோட லென்த் வந்து ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கு. பிளஸ் ஆங்கிள் கிட்டத்தட்ட 0 வரும்போது பிசி லைனோட லென்த்தும் 0 ஆயிடுது. அண்ட் ஹைப்போட்டென்யூஸ் என்ன ஆகுது, ஹைப்போட்டென்யூஸ் வில் பி கோயின்சைட் வித் சைடு ஏபி. ஸோ இந்த கீழே இருக்கிற ஏபி சைடோட ஹைப்போட்டென்யூஸ் கோயின்சைட் ஆகிடுது. இதுதான் நம்மளோட கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரேஷியோ வந்து டிரைவ் பண்ண போறோம். ஓகே ஓகே ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம், BC is equal to 0, AC is equal to AB. இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம ரேஷியோ வந்து ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைன் 0 degrees. ஸோ சைன் 0 degrees என்ன, சைன் angle is nothing but opposite side by hypotenuse. சரிங்களா? ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு என்ன, ஏ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பிசி. ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டென்யூஸ். இப்போ என்ன அர்த்தம், நம்ம வந்து பிசி வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ பிசி வந்துட்டு 0ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஹைப்போட்டென்யூஸும் ஏபியும் ஈக்குவல். அதனால ஹைப்போட்டென்யூஸ்க்கு ஏன்னு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம், ஏபி ஆல்சோ ஏன்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்போசிட் சைடு இஸ் நத்திங் பட் பிசி பை ஏசி. So BC வந்து 0, AC is equal to AB. So 0, AC is equal to AB, which is A. So 0 by anything is nothing but 0. Next, cos 0 degrees. Cos 0 degrees is nothing but adjacent side by hypotenuse. So adjacent side in AB. So AB by hypotenuse AC. So AB value A, hypotenuse also A. So A by A, which is 1. Next, tan 0. So tan 0 degrees is nothing but opposite side by adjacent side. Opposite side in BC by adjacent side AB. So BC 0, AB is A. So 0 by A is nothing but 0. Next, tan or inverse in a cot 0. So cot 0 degree is nothing but 1 by tan 0. So tan 0, 0 தெரியும். So 1 by 0. So any number divided by 0 is not defined actually. So அது வந்து நம்ம infinite அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா any number by 0 is actually not defined as of now. Next, secant 0. Secant 0 degrees is nothing but 1 by cos 0. So 1 by cos. Cos already 1 in தெரியும். So 1 by 1 it is 1. Next, cosecant 0. Cosecant 0 is nothing but 1 by sin 0. Sin 0 degrees. So sin 0 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? Sin 0 is 0. So அப்ப cosecant 0 is 1 by 0. So any number by 0 is again infinity. So infinite. So this is the value for all the ratios of 0 degrees. Next, trigonometric ratios. In short, I am writing T ratios for 90 degrees angle.
ஸோ 90 டிகிரிஸ் ஆங்கிள் இருக்கும்போது டி ரேஷியோஸ் வேல்யூ என்னென்ன இருக்கும் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபார் தட் அகெயின் வி நீட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். Let me draw one more right angle triangle. Listen, in the right angle triangle, we are now considering angle A. So, angle A consider பண்ணும்போது நம்ம T ratio for 90 degrees தான் இப்போ find out பண்ண போறோம். So, அப்ப angle A வந்து already என்னவா இருக்குன்னா acute angle இருக்கு, which is below 90 degrees. இப்போ நம்ம next என்ன பண்ண போறோம், இந்த angle வந்து largen பண்ண போறோம். So, இந்த angle வந்து acute angle இருக்கு. Suppose இந்த angle வந்து increase பண்றோம்னு வச்சுக்கோங்க. angle A increase பண்ணும்போது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் ஒரிஜினல் ஆங்கிளை விட இப்போ நான் வரைஞ்சிருக்கிற நியூ ஆங்கிள் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் ஆயிருக்கு, கொஞ்சம் ஆங்கிள் பெருசா இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆங்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏபி சைடு வந்து ரெடியூஸ் ஆகுது. ஏபி சைடு வந்து ரெடியூஸ் ஆகுது. ஃபர்தரா ஆங்கிள் வந்து நான் என்லார்ஜ் பண்றேன். ஸோ இப்போ இன்னுமே ஆங்கிள் என்லார்ஜ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஏபி சைடு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி என்லார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரிஸ் ரீச் பண்ணும்போது இந்த பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் பியும் கோயின்சைட் ஆயிடும். ஸோ இப்படி என்லார்ஜ் பண்ணிட்டே வரும்போது இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி ரெண்டுமே கோயின்சைட் ஆயிடும். அந்த ஏசி லைன் என்ன ஆகும், பிசி லைனுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஹைப்போட்டெனஸ் என்ன ஆகும், அந்த ஹைப்போட்டெனஸ் வந்து உள்ள அப்படியே வந்துட்டே இருக்கும், வந்து ஏசி சைடு வந்து பிசி சைடோட கோயின்சைட் ஆயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி we are going to find out the ratios for 90 degrees. So AC will coincide with BC. இப்போ இந்த triangle if angle A is increased, angle A increase ஆகும்போது AB will get reduced. If angle A is nearly 90 degrees, then point A and point B will coincide. Will get coincide. So point A and point B coincide ஆகிடும். Then AC will be
equal to BC. So AC line oda length BC line oda length equal ஆயிடும். ஏன்னா AC line வந்து BC line ஓட coincide ஆயிடும். So இந்த concept தான் main. So அப்ப நம்ம ஷார்ட்டா அதை எழுதிக்கலாம். Angle A is equal to 90 degrees இருக்கும்போது AC is equal to BC and AB line வந்து 0 ஆயிடும். So AB line ஓட length வந்து 0 ஆயிடும். ஏன்னா இந்த A point போய் B point ஓட coincide ஆகும்போது இந்த full length reduce ஆயிடும் 0 ஆயிடும். So இந்த basic ரெண்டு concept தான் முக்கியம். So இப்போ நம்ம first ratio என்ன sin 90 degrees. So sin 90 degrees ratio நமக்கு எல்லாருக்கும் தெரியும். sin அப்படினாலே opposite side by hypotenuse. இங்க இதுதான் AC தான் hypotenuse. Opposite side என்னன்னு பார்த்தீங்கன்னா BC. இது opposite side. AB வந்து adjacent side. So adjacent side 0 ஆயிடுது. hypotenuse opposite side equal னு சொல்லியாச்சு. So hypotenuse A னு வச்சுக்கிட்டோம்னா opposite side A தான். So அப்ப opposite side by hypotenuse. So A by A which is 1. Next cos 90 degrees. Cos 90 degrees is nothing but adjacent side by hypotenuse. Adjacent side is AB. So AB by AC. AB 0 னு சொல்லியாச்சு. அப்ப AC is nothing but A. So 0 by A is equal to 0. Next tan 90. Tan 90 degrees is equal to opposite side by adjacent side. So opposite side by adjacent side. Opposite side BC by adjacent side AB. So BC வந்து A னு தெரியும், AB 0 னு தெரியும். So anything by 0 is infinite. Tan 90 is infinite. Any number by 0 infinite நமக்கு already தெரியும். Next fourth ratio. Cot 90 degrees. So cot 90 is nothing but 1 by tan 90. So tan already infinity தெரியும். So 1 by infinity. So இப்போ 1 by infinity நமக்கு identify பண்றது கஷ்டமா இருக்கும். So இப்போ இந்த இடத்துல என்ன பண்ற? Cot 90 னா நமக்கு என்ன தெரியும்? Adjacent side by opposite side. ஏன்னா tan ஓட அப்படியே inverse. அப்ப adjacent side by opposite side. Adjacent side என்ன? AB. Opposite side BC. So which is 0 by A. So 0 by anything? 0 is the answer. Next secant 90. Sorry for the disturbance. Next secant 90. So secant 90 is nothing but 1 by cos 90. So cos 90 க்கு 0 value கிடைச்சிடும். So அப்போ 1 by 0 is nothing but 1. Sorry. Any number by 0 is nothing but 0. Again sorry, 1 by cos 90. So cos 90 already 0 தெரியும். So 1 by 0. Any number by 0 is again infinity. Next, last ratio, cosecant 90. Cosecant 90 is nothing but 1 by sin 90. So sin 90 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்கு. So 1 by 1 which is 1. Cosecant 90 is 1. So these are all about the specific T ratios. So T ratios வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்? 0 degrees பார்த்திருக்கோம், 30 degrees பார்த்தாச்சு, 45 degrees பார்த்தாச்சு, 60 degrees பார்த்தாச்சு, next 90 degrees. So இந்த 5 degreesக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா T ratios value என்ன வரும் அப்படின்னு பார்த்திருக்கோம். So இது எல்லாத்தையும் consolidate பண்ணி we can form a table. We can write a table. So I'm just showing the table. I'm downloading from online. Just a minute. So this is the table.
ஸோ இந்த டேபிள் வந்து நீங்கள் சம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டேபிளை வந்து பை ஹார்ட் பண்ணிக்கலாம் அல்லது முடிஞ்சால் ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா நம்ம வந்து ஆங்கிள் ஏபிசின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக தீட்டா யூஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் கொசீக்கண்ட் சீக்கண்ட் அண்ட் காட் தீட்டா. ஸோ ஒவ்வொரு ரேஷியோவும் எழுதியிருக்காங்க. அண்ட் தென் ஹரிசான்டல் லைனில் என்ன எழுதியிருக்காங்கன்னா 0 degrees 30 degrees 45 degrees 60 and 90 degrees. ஸோ அப்போ சைன் தீட்டா வந்து 0, அதாவது தீட்டா வந்து 0வா இருக்குது அப்படின்னா சைன் 0ஓட வேல்யூ 0, சைன் 30ஓட வேல்யூ 1/2. இதெல்லாம் நம்ம ஒன்றும் டிரைவ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை எப்படி இந்த டேபிள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ரேஷியோஸ் வந்து ஆர்டராக எழுதிக்கோ. சைன் காஸ் டேன் கொசீக்கண்ட் சீக்கண்ட் காட். இந்த சைடு வந்து ஆங்கிள்ஸ் எழுதிக்கோ. 0 30 45 60 90. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் நீ வந்து சைன் தீட்டாவோட வேல்யூ மட்டும் பை ஹார்ட் பண்ணிக்கோ. சைன் தீட்டாக்கு 0 1/2 1/√2 √3/2 1. இந்த ஃபர்ஸ்ட் லைனோட வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். காஸ் தீட்டா வந்து இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதினா போதும். இது 0 1/2 1/√2 √3/2 1 இருக்கு இல்லையா, அது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். 0 1/2 1/√2 √3/2 1 அப்படியே பரட்டி எழுதிட்டா காஸ் தீட்டா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் tan தீட்டா. tan தீட்டா நமக்கு என்ன தெரியும், sin தீட்டா பை காஸ் தீட்டா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்போ 0/1 என்ன வரும், 0 வரும். 1/2 by √3/2. ஸோ 1/2 by √3/2 னா 2/√3 எழுதி. ஸோ 2 கேன்சல் ஆகிடும், 1/√3. ஸோ அப்போ இந்த இடத்துல 1/√3 வந்துச்சு. நெக்ஸ்ட் 1/√2 by 1/√2 which is 1. இதே மாதிரி tan தீட்டா எழுதும்போது நம்ம sin தீட்டா பை காஸ் தீட்டா தெரியும், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி sin தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி tan தீட்டாவோட வேல்யூஸ் ஃபுல்லாக நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொசீக்கன் தீட்டா. நமக்கு என்ன தெரியும், கொசீக்கன் தீட்டாவை என்ன சொல்லுவோம், 1/cos தீட்டான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ 1/cos, ஆல்ரெடி cos 0க்கு 1 இருக்கு. அப்போ 1/1 என்ன வரும், சாரி ஒரு நிமிஷம், cosecant theta 1/sin theta. Just a minute. So cosecant theta na 1/sin theta. So இப்போ sin theta 0 இருக்கு. அப்போ 1/0 என்ன வரும், any number by 0 infinity. So nd அப்படின்னா not defined ன்னு அர்த்தம். So infinity ன்னு எழுதிருக்காங்க. Next 1/1/2. 1/2 அப்படின்னா என்ன ஆகும், 2 ஆகும். ஸோ அப்போ cosecant theta ஓட ஃபார்முலா தெரியும் 1/sin theta. அதை யூஸ் பண்ணி இந்த லைன் ஃபில் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் secant theta. Secant theta நமக்கு என்ன தெரியும், இட் இஸ் 1/cos theta. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம secant theta லைன் ஃபில் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் cot theta. ஸோ cot theta ஓட ஃபார்முலா என்ன, cot theta is equal to 1/tan theta. ஸோ tan ஓட இன்வர்ஸ், இந்த tan ஓட இன்வர்ஸ் எல்லாத்தையும் 1/0 அப்படின்னா not defined. 1/1/√3 means it is √3. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி லாஸ்ட் லைன் ஃபில் அப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பை ஹார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் sin theta வேல்யூ மட்டும் பை ஹார்ட் பண்ணால் போதும், அதை வச்சு ரிமைனிங் எல்லா ரேஷியோஸும் நம்ம ஃபில் அப் பண்ண முடியும். ஓகே சில்ட்ரன், இந்த டேபிள் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சம்ஸும் ஃபாலோ பண்ண முடியும், ஐ மீன் சால்வ் பண்ண முடியும். ஸோ sin theta எழுதுவீங்க, cos thetaக்கு ரிவர்ஸ் ஆஃப் sin theta. tan theta எப்படி எழுதுவீங்க, sin theta by cos theta. cosecant theta எப்படி எழுதுவீங்க, 1/sin theta. secant theta எப்படி எழுதுவீங்க, 1/cos theta. cot theta எப்படி எழுதுவீங்க, 1/tan theta. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த டேபிள் வந்து நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், ஐடென்டிட்டிஸ் ஆஃப் trigonometric ratios. Identities of T ratios. ஸோ நமக்கு ஐடென்டிட்டிஸ்னா என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு a plus b whole square is equal to a square plus b square plus 2ab, அல்லது a plus a square minus b square is equal to a plus b a minus b அப்படின்னு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஐடென்டிட்டிஸ் ஆஃப்
அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டிஸ்னு படிச்சிருப்பீங்க இல்லையா ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல. ஸோ ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ அண்ட் பிக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏக்கு எந்த வேல்யூ இருந்தாலும் சரி, பிக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, எல்ஹெச்எஸ் நீங்கள் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ சேம் ஆன்சர் ஆர்ஹெச்எஸ்க்கும் கிடைக்கும். ஸோ அதுதான் ஐடென்டிட்டிஸோட மீனிங் இல்லையா. ஸோ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள் given LHS and RHS will always be equal. ஸோ இதுதான் ஐடென்டிட்டிஸ். அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்லேயும் சில ஐடென்டிட்டிஸ் இருக்கு. ஸோ எந்த ஆங்கிளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நான் கொடுக்க போகிற ஐடென்டிட்டிஸ் எல்லாமே எப்போதுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் ரேஷியோ, சாரி ஐடென்டிட்டிஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக 3 ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அதுக்கு மட்டும் நம்ம ப்ரூஃப் பார்த்தா போதும். அந்த 3 ஐடென்டிட்டிஸ் வச்சு ஃபர்தராக நம்ம நிறைய ஐடென்டிட்டிஸ் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேசிக் ஐடென்டிட்டி என்னென்னா sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ எந்த வேல்யூ ஆஃப் தீட்டாவுக்கு வந்து எந்த ஆங்கிள் இருந்தாலும் சரி, sin square theta cos square theta சம் பண்ணும்போது you will get always 1. அதாவது sin square theta அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, sin theta நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, sin thetaவை ஸ்கொயர் பண்ணால் அதை நம்மளோட sin theta ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம வந்து sin square theta அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் மீன்ஸ் இப்போ sin thetaவோட வேல்யூ வந்து 1/2ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டாவோட வேல்யூ வந்துட்டு 30 டிகிரிஸ்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரிஸ். sin 30 டிகிரிஸை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ sin 30க்கு 1/2 வேல்யூ தெரியும். ஸோ 1/2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1/4 கிடைக்கும். ஸோ இதுதான் sin square theta அப்படிங்கிறது. ஸோ sin 30 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாலும் sin square 30 அப்படின்னாலும் சேம் தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் தென் sin அப்படின்னு ஒரு சிங்கிள் வேர்டு எழுதுனா 30 தனியாக sin தனியாக எழுதுனா அதுக்கு வேல்யூ கிடையாது. வெறுமனே sin அப்படின்னு நம்ம எழுதணும்னா அதுக்கு மீனிங் கிடையாது. இட் இஸ் மீனிங்லெஸ். ஸோ sin into 30 அப்படின்னு நினச்சிக்க கூடாது. sin 30 அப்படின்னா இட் இஸ் sin ratio of 30 degrees angle. அதுதான் அதோட மீனிங்கே தவிர sin into 30 அப்படின்னு நம்ம மீன் பண்ணக்கூடாது. இட் இஸ் மீனிங்லெஸ். ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி which is right angled at B. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? திஸ் இஸ் ஏசி இஸ் ஹைபோட்டெனஸ். நம்ம வந்துட்டு பைத்தாகரஸ் தியரம் நமக்கு தெரியும். ஸோ பை பைத்தாகரஸ் தியரம் we can write like AB square plus BC square is equal to AC square. And hypotenuse square is equal to sum of other squares of other two sides. Okay, just a minute. ஸோ இப்போ அந்த பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் 1 நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் ஈக்குவேஷன் 1 பை ஏசி ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனில் ஈச் அண்ட் எவ்ரி டேர்மை ஒரு சிங்கிள் டேர்மை சேம் டேர்மால் டிவைட் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் மாறாது இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் is equal to c square இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனோட ஈக்குவாலிட்டி பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஈக்குவாலிட்டி டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ த வேல்யூ ஆஃப் த ஈக்குவேஷன் வில் நாட் கெட் சேஞ்ச் இல்லைங்களா. ஸோ வி கேன் டிவைட் வித் எனி நம்பர் ஆர் எனி டேர்ம் with each and every term of the given equation. ஸோ அப்போ divide equation 1 by AC square. அப்போ AC ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம AC ஸ்கொயர் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ AB ஸ்கொயர் பை AC ஸ்கொயர்
plus BC square by AC square which is equal to AC square by AC square. So இப்ப AB square by AC square நம்ம என்னன்னு எழுதலாம்? AB by AC the whole square. Next BC by AC the whole square. Next AC by AC the whole square. இப்படி எழுதலாம் இல்லையா? So இப்ப AB by AC is nothing but cos square A இல்லைங்களா? AB by AC. So இப்போ வந்துட்டு angle A தான் நம்ம கன்சிடர் பண்றோம். So angle A வந்து நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இது வந்து opposite side. BC is opposite side, AB is adjacent side. So அப்ப AB by AC என்ன ஆகும்? AB by AC வந்து adjacent side by hypotenuse square plus BC by AC opposite side by hypotenuse square. AC by AC என்ன எழுதலாம்? AC by AC always 1. In general அது 1 தான். So 1 square is 1, nothing but 1. So adjacent side by hypotenuse நம்ம என்ன சொல்லுவோம்? Cos இல்லையா? Cos A. நம்ம angle A தான் கன்சிடர் பண்றோம். அதனால cos A அல்லது cos தீட்டான்னு எழுதிக்கலாம். இல்ல தீட்டாக்கு பதில் A கூட எழுதிக்கலாம். எப்படி வேணா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். Okay. So அப்ப cos A the whole square plus opposite side by hypotenuse is nothing but sin A. So sin A the whole square is equal to 1. So cos A whole square அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? Cos square A plus sin square A is equal to 1. So hence proved. நம்ம identity prove ஆயிடுச்சு. So இது வந்து first identity which is very very important. இப்போ second identity என்னன்னு பார்த்தீங்கன்னா same first identityலவே நம்ம continue பண்றோம். அதாவது equation 1 இருக்கு இல்லையா அதை வந்து AB square ஆல டிவைட் பண்றோம். So இந்த first நம்ம வந்து AC square ஆல டிவைட் பண்ணோம். next அதே equation 1 AB square ஆல டிவைட் பண்ணலாம். So divide equation 1 by AB square. So அப்ப என்ன ஆகும்? AB square by AB square plus BC square by AB square which is equal to AC square by AB square. So AB square by AB square 1 ஆயிடும் plus BC by AB the whole square which is equal to AC by AB the whole square. BC ன்றது என்ன? Opposite side. So AB ன்றது adjacent side. அப்போ 1 plus BC is opposite side by adjacent side square which is equal to hypotenuse by adjacent side square. So opposite side by adjacent side na enna? So which is 1 plus opposite side by adjacent side அப்படினா it is tan A. So tan A the whole square which is equal to hypotenuse by adjacent side அப்படினா it is secant A. So secant A square. So 1 plus tan square A is equal to secant square A. So this is second identity. Next third identity. அதுவும் நம்ம first equationல இருந்தே கொண்டு வரலாம். Divide equation 1 by first நம்ம வந்துட்டு first identity கண்டுபிடிக்கிறதுக்கு AC square ஆல டிவைட் பண்ணோம். next AB square ஆல டிவைட் பண்ணோம். இப்போ மிச்சம் இருக்கிறது BC square. So BC square ஆல நம்ம equation 1 டிவைட் பண்ண போறோம். So AB plus AB square plus BC square is equal to AC square. So BC square ஆல டிவைட் பண்றோம். So which is AB by BC the whole square plus BC square 1 ஆயிடும் which is equal to AC by BC the whole square. So AB by BC. AB ன்றது என்ன நமக்கு? AB ன்றது adjacent side. So adjacent side
BC ன்றது opposite side. So, adjacent side by opposite side square plus 1 which is equal to hypotenuse by opposite side square. So, adjacent side by opposite side na enna varum? Adjacent side by opposite side is nothing but cot. So, cot A the whole square plus 1 which is equal to hypotenuse by opposite side is nothing but cosecant. Cosecant A the whole square. So, நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு whole square எப்படி எழுதுவோம்? Cot A square அப்படின்னா cot square A plus 1 is equal to cosecant square A. This is the third identity. So, பேசிக்கா 3 identities இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். 3 basic identities of T ratio. So first identity sin square theta plus cos square theta is equal to 1. இதையே வந்து cos square theta plus sin square theta நாலும் same தான் இல்லையா? 2 plus 3 நாலும் 3 plus 2 நாலும் ஒன்று தான் இல்லையா? So sin square theta plus cos square theta is equal to 1 or cos square theta plus sin square theta is equal to 1. Both are same. Second identity என்ன பார்த்தோம்? 1 plus tan square theta is equal to secant square theta. 1 plus tan square theta is equal to secant square theta. Third identity is nothing but cot square theta plus 1 is equal to cosecant. Cot square theta plus 1 is equal to cosecant square theta. So, இந்த மூணு தான் பேசிக் ஐடென்டிட்டிஸ். இந்த மூணு இருந்தாலே போதும், இதை வச்சு நிறைய ஐடென்டிட்டிஸ் நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஸோ அதுவும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். Some more identities. So, அதில் first one பாருங்க. So, நமக்கு first identity என்ன தெரியும்? sin square theta plus cos square theta is equal to 1 இல்லையா? So, அதில் இருந்து நம்ம என்ன derive பண்ண போறோம் அப்படின்னா cos square theta. So, cos square theta is equal to 1 minus sin square theta. ஏன்னா இந்த sin square theta right hand side வந்துச்சுன்னா 1 minus sin square theta. So, அப்போ cos square theta is equal to 1 minus sin square theta. இதுதான் second identity. Sorry, first identity. Next, second வந்துட்டு firstல இருந்து நம்ம derive பண்ணுவோம். The cos square theta is equal to 1 minus sin square theta நமக்கு தெரியும். அப்ப cos theta is equal to root of 1 minus sin square theta. So, இதுதான் next identity. Next பார்த்தீங்கன்னா first identityல இருந்தே நம்ம எழுதலாம். இந்த first identityல இருந்து cos square theta எழுதணும் இல்லையா? அதே மாதிரி sin square theta என்னன்னு எழுதலாம். So, அப்ப என்ன எழுதலாம்? sin square theta is equal to 1 minus cos square theta இல்லையா? So, this is the next identity. Fourth identity என்னன்னா we know that sin square theta is equal to 1 minus cos square theta. So, அதில இருந்து sin theta is equal to root of 1 minus cos square theta. So, இதுதான் fourth identity. Next, fifth one.
ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐடென்டிட்டிலேருந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். செகண்ட் ஐடென்டிட்டி பேசிக் ஐடென்டிட்டியில் செகண்ட் ஒன் 1 + tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா நமக்கு தெரியும். ஸோ பேசிக் ஐடென்டிட்டி. ஸோ இது என்னன்னா பேசிக் ஐடென்டிட்டி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா just a minute. So இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க. Secant square theta is equal to 1 plus tan square theta இல்லையா? So அப்ப secant theta என்ன? Secant theta is equal to root of 1 plus tan square theta. So இதுதான் fifth identity. Next sixth பாருங்க. Second identity ல தான் எழுத போறோம். 1 plus tan square theta is equal to secant square theta. So அதிலிருந்து tan square theta என்ன எழுதலாம்? Tan square theta is equal to secant square theta minus 1. So அப்ப tan theta is equal to root of secant square theta minus 1. So இதுதான் next identity. Next seventh identity. நம்ம basic identityல லாஸ்டா என்ன பார்த்தோம்? cot square theta plus 1 is equal to cosecant square theta. இதுதான் basic identity ஓட கடைசி identity. So this is from basic identity. So இதிலிருந்து நம்ம என்ன derive பண்ண போறோம் அப்படின்னா cosecant theta என்னண்டு. So cosecant square theta is equal to cot square theta plus 1. So what is cosecant theta? Which is nothing but root of 1 plus cot square theta. அவ்வளவுதான். Next, eighth identity. So இதே basic identity எடுத்துட்டு நம்ம cot square theta என்னன்னு எழுத போறோம். So cot square theta plus 1 is equal to cosecant square theta. So அப்ப cot square theta is equal to இந்த 1 இந்த side வந்துரும் இல்லையா? அப்ப cosecant square theta minus 1. So அப்ப cot theta is equal to root of cosecant square theta minus 1. Last identity பார்த்தீங்கன்னா we know that cot square theta plus 1 is equal to cosecant square theta. So இந்த 1 மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு cot square theta இந்த side shift பண்ணுங்க. So அப்ப cosecant square theta இந்த cot இந்த side போகும்போது minus cot square theta which is equal to 1. So இதுதான் last identity. So basic identities வந்து 3 இருக்கு. So அந்த 3 basic identities யூஸ் பண்ணி நம்ம remaining ஒரு 9 identities வந்து எக்ஸ்ட்ராவா derive பண்ணிருக்கோம். These are the some more identities. So இந்த identities எல்லாமே by heart பண்ணிக்கோங்க. Basic 3 identities by heart பண்ணா போதும். அதை வச்சு remaining எல்லா identitiesம் நம்ம எழுத முடியும். So this is very very important for solving the sums in exercise 8.3. So இந்த chapter பொறுத்த வரைக்கும் there are 3 exercises. So நம்ம upcoming videosல exercise sums எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். So these are all about the concepts about the chapter 8. So part 1 videoல 50% of the chapter explanation has been given. This is part 2 video. So இந்த video புரியாதவங்க part 1 video பார்த்துட்டு part 2 video பார்த்தீங்கன்னா definitely you can understand. Thank you children. Bye.